இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மல்லி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் சுக்கா மாதிரி தான் இருக்கும். இதுக்காக ஒரு மசாலா விழுது அரைச்சி செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம எல்லா வகையான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மல்லி சிக்கன் பண்ணுறதுக்காக 1 கிலோ அளவுக்கு சிக்கன், 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க. இப்போ இந்த கழுவின சிக்கனில் ஒரு சில சாமான்கள் சேர்த்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எலும்புச்சம்பளச்சாறு, முக்கியமாக இந்த எலும்புச்சம்பளச்சாறு ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நம்ம கலந்து வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் சமைச்சிடணும். ரொம்ப நேரம் எலும்புச்சம்பளச்சாறு போட்டு சிக்கன் ஊறுச்சுன்னா சிக்கன் ஹார்டாக போயிடும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை பரட்டியாச்சு. இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலாவெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிடலாம். இப்போ மசாலா வதக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் இஞ்சி, நல்லா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பூண்டு பல் எடுத்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை நறுக்கி சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு அளவு சரிசமமாக இருக்கணும். இப்போ இந்த மல்லி சிக்கனுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான். நான் 2 வகையான மிளகாய் கலந்து சேர்த்துருக்குறேன். மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் நீல மிளகாவாக இருக்கும். இந்த மாதிரி மிளகாய் எடுத்திங்கன்னா இதில் காரம் இருக்காது. அதனால இதுலேருந்து ஒரு 3 மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்குறேன். ஸோ காரத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகாய் இருக்கும். இந்த மிளகாய் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஸோ மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறோங்க. சின்னதாக இருந்தால் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி வரட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பை முழுசாகவே போட்டு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் நிறம் மாறி இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மல்லித்தலை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் புதினாவும் சேர்த்துக்க போகிறோம். புதினா அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 10லேருந்து 20 இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சுருண்டு வர மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு பரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா வதக்கின சாமான்கள் அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வதக்கினதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தெளித்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சுக்கா டேஸ்ட்டுக்கு நமக்கு வரும். நான் இப்போ சொல்கிற ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா, இல்லாட்டி கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ இந்த அரைச்ச மசாலாவும் நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இந்த மசாலா அரைச்சோடனே நீங்கள் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை நம்ம வதக்கிட்டு அப்புறமா தான் மசாலா போட போகிறோம். இதில் தண்ணி விடும் இல்லையா, மசாலா தண்ணி எல்லாம் சேர்த்துறப்ப டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் முதல்ல எண்ணெயை ஊற்றி நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துருங்க. கொஞ்சம் தீயை ஜாஸ்தியாக வச்சு இதை நம்ம வதக்க போகிறோம். ஏன்னா சிக்கனில் தான் உங்களுக்கு தண்ணி விடும் பாருங்கள். அது சுண்டுற அளவுக்கு சிக்கன் ஒரு 3/4 வேகிற அளவுக்கு வதக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புளிக்காத தயிர் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்குங்கிறதுனால மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கிறேன். நீங்கள் வேணும்னா மேரினேஷன் போடுறப்பே நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த தண்ணி விட்டு உங்களுக்கு அந்த தண்ணி சுண்டி வரதுக்கு. அடுப்பத்தையே கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்களா அந்த தண்ணி எல்லாமே ஓரளவு 3/4 எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதையுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 2-3 ப்ரொசீஜராக செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக சுக்கா பண்ணுறதுக்கு வீட்டில் இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் அந்த கலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரு 3லேருந்து 4 வரமிளகாவும் சேர்த்து செவக்க விடுங்க.
மிளகாயை கிள்ளி போட வேண்டாம், இது வந்து வாசனைக்காக தான், அதனால் முழுசாகவே சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ எல்லாம் செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இது அளவுகள் உங்கள் விருப்பம்தான். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் இலைகளும் போட்டு நல்லா பொரிஞ்சு சவக்க விடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்திருந்தேன். ஒரு வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துருந்தேன். மிச்சத்தை வந்து இப்போ போட்டு வதக்கிக்கிறேன். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஏற்கனவே சிக்கன் மேரினேஷன் பண்ணுறப்பையும் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வெந்துருச்சு, லைட்டாக செவந்துருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப செவக்க விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு இனிப்பு தன்மை வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, லைட்டாக தண்ணி இருக்கும், அதோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற சிக்கனை போட்டு கலந்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலாவில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மட்டும் தண்ணி ஊற்றி அலம்பி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவைப்படாது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக கரம் மசாலா 1லேருந்து 1.25 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வாசனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு பரட்டி விடுங்க, ஏன்னா நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. இதுலேயே நம்ம பரட்டி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பரட்டினதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, நேரம் மாதிரி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நான் பரட்டி விடுறேன். இரும்பு பாத்திரம்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கலந்து வறுவல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். அதை கரெக்டாக ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும் இந்த மாதிரி பரட்டி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகாவும் போட்டு நீங்கள் சேர்க்குறீங்களேன்னு கேட்கலாம். உங்களுக்கு கடைசியாக வேணும்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சுள்ளுன்னு ரசத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வறுவல் வந்து காரமாக தான் செஞ்சுருக்கிறேன். கூடவே இன்னொரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பச்சை மிளகாயை விதை எடுத்துட்டு வெறும் மிளகாயோட சதையை மட்டும் போட்டு பரட்டிக்க போகிறேன். கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட பக்காவான மல்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. தண்ணி சாம்பாராக வச்சு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, ரச சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொசீஜர் 2-3 எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வறுத்து தான் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.